சங்கீதம் 21 அதிகாரம். Psalms 21 chapter 1 to 13 verse 1 முதல் 13 வசனம் வரை. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவு களி கூறுகிறார். To the chief Mishkans. Yeah, Psalms of David. The king shall enjoy in their strength, O Lord, and in their salvations how greatly shall he rejoice. வசனம் 2. அவருடைய மன விருப்பத்தின்படியும் நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தையும் தந்தருள்வீர் தந்து இருக்கிறீர். சேலா. The Aston give him and his own heart is desire, and Aston not and withhold and this request of these and lips and Selah. வசனம் 3. உத்தம ஆசீர்வாதங்களோடும் நீர் அவர்களுக்கு எதிர்த்து கொண்டு வந்த அவர் சிரசில் பொற்கிரீடமும் தரிப்பிக்கிறீர். For thou and preventest him and with and the blessings of God goodness, thou and settest a crown of the pure gold and these hands. வசனம் 4. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை தந்தீர். He asked life of thee, and thou and givest heat and him, and he went long length of days for the ever and ever. வசனம் 5. உமது இரட்சிப்பினாலே அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு தந்தருள் நீர். Is and glory is and great is in thee, and salvation's honor and majesty. Asked and thou and laid upon him. வசனம் 6. அவரை நித்திய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தந்து அருள்கிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியானால் பூரிப்பாக்கிறீர். For thou and hast and made and him and most and blessed forever. Thou hast and made him an exciting glad and with day and continues. வசனமேல். ஏனெனில் ராஜா கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்பட இருப்பார். For the kings and trusted in the Lord and the true God, the mercy of the most high he shall and not be moved. வசனம் 8. உமது கை உமது சத்துருக்கள் எல்லோரையும் எட்டி இருக்கும் அடிக்கும். உமது வலது கரம் உம்முடைய பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். Then hand shall and find out all thine enemies. Here they right hand and shall and find out though that hate thee. வசனம் 9. உமது கோபத்தின் காலத்திலே அவர்கள் அக்கினியில் சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை வச்சிக்கும். Thou shalt and make them as an fire oven in these times of thine anger. The Lord shall and show all them up in this word, and this fire shall and devour them. வசனம் 10. அவர் அக்கினியை பூமியிலிருந்து அவர்கள் வித்தையே மனுப்புத்திரர்கள் இருந்தும் அழிப்பீர். Their fruit shall and thou and destroy them from the earth, and their seed and from the among the children of man. வசனம் 11. அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினை செய்ய முயன்றார்கள். ஒன்றும் வாய்க்காமற்று போயிற்று. For they interest and evil against thee, they had imagined a mischievous device, which and they had not able to perform. வசனம் 12. உம்முடைய அம்புகளை நானன்றி அவர்கள் முகத்திற்கு நேராக எய்து அவர்கள் புறங்கட்டி ஓடா செய்தீர். Their front shalt and thou and make and them and trust and their back, when thou and shalt and make and ready any arrows upon thee and strongs against the face of them. வசனம் 13. கர்த்தாவே, உம்முடைய பலத்தினாலே நீர் என தந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். Be and thou and excellent Lord in thine own strength, so will and we
sing and praise the power.